இந்த குட்டி பையனுக்கு வாத்து குஞ்சுங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா அதுங்கள வாங்குறதுக்கு இவன்கிட்ட சுத்தமா காசு இல்ல. அதனால அந்த வாத்து குஞ்சுகள தொட்டு பார்த்தே அவன் ஆசைகள தீர்த்துக்கிறான். இப்படி இருக்க அந்த கடையில ஒரு வாத்து முட்டை மட்டும் பொரியாம இருக்குது. அந்த கடையோட ஓனரும் அந்த வாத்து முட்டை வேஸ்ட் தான்னு சொல்லி குப்பை தொட்டியில கொண்டு போய் போட்டுடுறாரு. அந்த குட்டி பையனும் அந்த வாத்து முட்டையை எடுத்து அவன் பாக்கெட்ல போட்டு எதுவும் தெரியாத மாதிரி அவன் அப்பா கூட அவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனதும் அவன் ரூமுக்கு போய் ஒரு பேஸ்கெட்ல துணி, பேப்பர் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் செட் பண்ணி இன்குபேட்டர் மாதிரி ரெடி பண்றான். அதுக்கப்புறமா அந்த முட்டையை அந்த பேஸ்கெட்லயே வைக்கிறான். அந்த முட்டைக்கு மேல தண்ணி எல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணி விடுறான். அந்த பையனை அந்த முட்டை எப்படா பொரிஞ்சு வாத்து குஞ்சு வெளியில வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கான். இப்படியே 2 நாள் கடந்து போயிருது. ஆனா அந்த முட்டையில எந்த வித மாற்றமும் இல்லாம அப்படியே தான் இருக்கு. அவனோட அப்பா கூட கேபின் போலான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிடுறாரு. அவனை அந்த முட்டையை மேல தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு அவன் அப்பா கூட கிளம்பிடுறான். இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த முட்டைக்கு மேலே சூரிய ஒளிப்பட்டு ஹீட் அதிகம் ஆகி அந்த முட்டையும் பொரிய ஆரம்பிக்குது. அந்த வாத்து குஞ்சும் அந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டு வெளியில் வர தொடங்குது. எப்படியும் அந்த வாத்து குஞ்சு முயற்சி செஞ்சு அந்த முட்டையை உடைச்சி வெளியில் வந்துடுது. வெளியில் வந்ததுமே அந்த வாத்து குஞ்சு சும்மா இல்லாமல் அங்கே இருந்த கீபோர்டெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுது. அதுக்கப்புறமா அந்த வாத்து குஞ்சம் ஸ்லிப் ஆகி ஒரு ஹெல்மெட்டுக்குள்ளே விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த வாத்து குஞ்சம் அந்த பையனோட டிஷர்ட்டுக்குள்ளே போய் அங்கே கதகதப்பாக இருக்கிறனால அங்கேயே தூங்கிடுது. வீட்டுக்கு வந்த அந்த பையனோட அப்பாவும் அந்த டிஷர்ட்டை எடுத்து பழைய துணிகள் இருக்கிற பேஸ்கெட்டில் போடுறாரு. அந்த வாத்து குஞ்சம் வெளியில் வரலான்னு பார்க்குது. அதுக்குள்ளேயே அந்த பையனோட அப்பா அந்த வாத்து குஞ்சு மேலேயே ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பேஸ்கெட்டையும் வாஷிங் மிஷினு பக்கத்தில் வச்சு அந்த துணி கடையெல்லாம் வாஷிங் மிஷினுக்குள்ளே போடுறாரு. நல்ல வேளையை அந்த வாத்து குஞ்சு அங்கேருந்து வெளியில் வந்துடுது. இந்த பையனை அவன் ரூமுக்கு வரான். அப்போ அந்த முட்டை உடஞ்சிருக்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் அந்த வாத்து குஞ்சை தேடுறான். ஆனால் எங்கேயுமே அந்த வாத்து குஞ்சை காணல. கடைசி அந்த பழைய துணிங்க இருக்கிற பேஸ்கெட்டில் வந்து தேடுறான். அப்போ அவன் பக்கத்துலேயே அந்த வாத்து குஞ்சு நடந்து போயிட்டு இருக்கு. அந்த வாத்து குஞ்சம் ஜன்னல் பக்கத்தில் போய் நின்று வெளியில் பார்க்குது. கடைசியில் அந்த பையன் அந்த வாத்து குஞ்சை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த வாத்து குஞ்சை கடைசி வரைக்கும் அவன் கூட வச்சிருக்கானு முடிவு பண்ணுறான்.